சாயிராம். நமக்கான வெளிச்சத்தை உருவாக்கவும் அதை அணைந்து போகாமல் தூண்டிவிட்டு கொண்டே இருக்கவும் வேறு யாரையுமே எதிர்பார்க்காமல் இருக்கலாம். நமக்கானதை நாமே செய்து கொள்ளலாம். அந்த வேலையை சிறப்பாக நம்மை விட வேறு யாருமே செய்துவிடவே முடியாது. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உனக்கான அதிர்ஷ்டமான நாள் இன்றேதான். நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்து மாற்றத்தையும் நான் உனக்காகவே வாரி வாரி வழங்கப் போகிறேன். நீண்ட நேரமாக உன்னிடம் உனக்கு தேவையானதை வழங்க நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் என் பிரியமே. சவால் விட்டு சொல்கிறேன், நிச்சயமாக உனக்கான நல்லது நடந்தே தீரும். நீ ஆவலோடு எதிர்பார்த்த அற்புதத்தை நான் நடத்தி வைப்பேன். நீ தேடி அலைந்த ஒன்று மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தோடு உன் கையில் கிடைக்கும். அந்த அற்புத தருணத்தை நீ நெருங்கிவிட்டாய் என் பிரியமே. நீ எதிர்பார்த்த அதிசயமும் நிகழும். நீ எதிர்பாராத அதிசயத்தையும் நான் உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். ஆம் என் குழந்தா, உனக்கு வேண்டியதை செய்து உனக்கு வேண்டியதையே தந்து உன் முகத்தில் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் ஒரு சேர பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய்தானே? அப்படி என்றால் சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. நீ நினைத்திராத வாழ்வை உனக்காகவே அள்ளி அள்ளி கொடுப்பேன் உன் சாயி தேவா. எதற்குமே தயக்கப்படாதே. உன் தயக்கம்தான் எல்லா தோல்விகளுக்கும் காரணமாகவே இருக்கிறது. எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. உனக்காக 8 திசையிலும் இருந்து உன்னப்பா நான் உனக்காக போராடி கொண்டிருக்கிறேன். நீ எவ்வளவு பெரிய தோல்விகளை சந்தித்தாலும் கூட அதைவிடவும் மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அந்த நம்பிக்கையே உன்னை மென்மேலும் பிரம்மாண்டமாக வாழ வைக்கும். அதை அடைய நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு, முயன்று கொண்டே இரு. சிலரிடமிருந்து அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் என்றிலேயே. உன்னுடைய உழைப்பே உன்னை நீண்ட தூரம் உன்னை கொண்டு செல்லும். உழைப்பு மட்டும்தான் வாழ்க்கையில் மற்றவர்களை விட உன்னை உயரத்தில் வைக்கும் என்பதை புரிந்து கொள். ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணமாக நினைத்து பயணம் செய்து கொண்டே இரு. நீ நினைப்பது நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு சாதகமாகவே ஈடேறும். வெற்றியை அடைய வேண்டும் என்று நினைத்து கொண்டு அதை நோக்கி நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே இல்லை என்றால் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் கூட எந்த ஒரு மாற்றத்தையும் உன்னுடைய வாழ்வில் நீ அடையவே முடியாது என் பிரியமே. இந்த உலகில் உன்னை பற்றி முழுமையாக உனக்கு மட்டும்தான் தெரியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னுடைய காதில் விழும் உன்னை பற்றிய தவறான கருத்துக்களெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதே என் பிரியமே. தேவையில்லாமல் மற்றவர்கள் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்காதே. இது உன் இலக்கின் மீது நீ கொண்டிருக்கும் பற்றை அடியோடு அழித்துவிடும். அப்படி நீ மற்றவர்கள் பேச்சை காதில் வாங்கி கொண்டால் நீ உயர்ந்த இலக்குகளை அடைவதற்கு தகுதி உடையவனாக இல்லாவிட்டால் அந்த தகுதிகளை அடைவதற்கான முயற்சியையாவது செய் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நீ அதை எவ்வளவு விரைவாக செய்கிறாயோ அந்த அளவுக்கு நீ வெற்றிகளை விரைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. உதாரணம் காட்டுவது மிக எளிது என் பிரியமே. ஆனால் அதை எல்லோருமே மறந்து விடுவார்கள். ஆம் என் குழந்தா, உதாரணமாய் வாழ்ந்து காட்டுவது மிக மிக கடினம். ஆனால் அதை சாத்தியப்படுத்துவதில்தான் உன் சாதனையே அடங்கியிருக்கிறது. சாதனை செய்ய பழகு. உனக்கானது நிச்சயமாக பிரம்மாண்டமாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு நீ உதாரணமாக வாழ்ந்து காட்டுவாய். உன்னுடைய வாழ்வில் எல்லாம் உன் கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றது என்று நீ நினைப்பதும், அப்படி நினைப்பதும் எண்ணுவதும், எதுவும் உன் கட்டுப்பாட்டில் இல்லை என்று நினைப்பதும் எல்லாமே தேவையில்லாத சிந்தனைதான்.
உன்னுடைய சிந்தனைகளால் உன்னை நீயே முடமாக்கி விடாதே என் பிரியமே. நல்லதை மட்டுமே சிந்தனை செய். தேவையில்லாததை உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. எது தேவையோ அதை மற்றி மட்டுமே சிந்தனை செய். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு. நீ அப்படி நம்ப ஆரம்பித்தால் நடக்காத அனைத்தையும் உனக்காக நான் நடத்தி காட்டுவேன். நீ எப்பொழுதுமே உனக்கான இடத்தில் மட்டும் இருக்க பழகு என் பிரியமே. மற்றவர்களுக்காக வாழ பழகு. ஆனால் மற்றவர்களுக்காக உன்னுடைய வாழ்வையே தொலைத்து விடாதே. தனிமைதான் வேதனை என்று மட்டும் நினைத்து விடாதே. சாதனை செய்யும் சிந்தனைகள் அனைத்துமே தனிமையில்தான் உதிக்கும். ஆம் என் பிரியமே, தனிமையில்தான் உதிக்கும் சாதனைக்கான சிந்தனைகள். தனிமையை வேதனையாக பார்க்காதே என் பிரியமே. உன் சாதனையின் தொடக்கமாக என்ன பழகு. உன் தயக்கமே எல்லா தோல்விகளுக்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. எனவே மாற்றி யோசிக்க கற்றுக்கொள். உனக்கான மாற்றம் நிச்சயமாக இருக்கும். என் அன்பு பிரியமே, உன்னை நீ முதலில் நம்பத் தொடங்கிவிட்டாலென்றால், நீ நம்ப தயாராகிவிட்டாலென்றால், இந்த உலகில் நீ வெற்றியோடு வாழத் தொடங்கிவிட்டாய் என்றுதான் அர்த்தம். உனக்குள் அனைத்து ஆற்றல்களும் குடிக்கொண்டிருப்பதை முதலில் உணர்ந்து கொள்ள கற்றுக்கொள். அசட்டுத்தனமான சில நம்பிக்கையில் வாழ்வை கழித்து விடாதே என் பிரியமே. நம்பிக்கையற்ற நிலையை விட முட்டாள்தனமான நம்பிக்கை உன் வாழ்வையே முடமாக்கிவிடும். அதை புரிந்து கொண்டு செயல்படு. ஆம் என் பிரியமே, எது வந்தாலும் வென்றுவிடலாம், செய்துவிடலாம் என்ற நம்பிக்கை உன்னிடத்தில் இருந்தாலே போதும். அனைத்தையும் உனக்கு சாதனையாக்கும் வல்லமை உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். நம்பிக்கையற்ற நிலையை விட முட்டாள்தனமான நம்பிக்கை உன் வாழ்வையே முடமாக்கிவிடும் என்பதை புரிந்து கொள். ஆம் என் குழந்தா, சிலருக்கு எல்லா நேரத்திலும் எல்லாவற்றுக்கும் விளக்கங்கள் தர வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய தன்னம்பிக்கையை அது தகர்த்துவிடும் என்பதுதான் உண்மையிடும் உண்மை. ஆம் என் பிரியமே, தன்னம்பிக்கையோடு இரு. அந்த செயலே உன் முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தால், பின்னாலிருந்து நீ விமர்சிக்கப்பட்டால், அது ஒன்றை மட்டும் புரிந்து கொள். நீ அவர்களுக்கு முன்பாக இருக்கிறாய் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள். தேவையில்லாமல் குழம்பிக் கொள்ளாதே. குழப்பிக்கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. உன்னுடைய முன்னேற்றத்தை உன்னை வைத்தே தடுத்து நிறுத்த மற்றவர்கள் பயன்படுத்தும் நூதன ஆயுதம்தான் விமர்சனம். அந்த விமர்சனத்திற்கு அடிமையாகாதே, அடிமையாகி விடாதே. எந்த விமர்சனத்திற்கும் விழுந்து விடாமல் முன்னேறி சென்று கொண்டே இரு என் பிரியமே. வீர நடை போட்டு கொண்டே இரு. வாழ்வில் ஒவ்வொரு முறையும் உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கு முதலில் நன்றி சொல்ல பழகு. ஆம் என் குழந்தையே, அவர்கள்தான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு நன்றி சொல்ல பழகு. நீ தனிமையில் இருக்கும் பொழுது உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்வையே தீர்மானிக்கும். அதுதான் உன் வாழ்வையே தீர்மானிக்கும். உன் தனிமையில் எப்பொழுதும் கவனமாகவும் எச்சரிக்கையோடும் இரு என் பிரியமே. உன் சிந்தனையில் உன் இலக்கை தவிர வேறு எந்த இடத்திற்கும் இடம் கொடுத்து விடாதே. எல்லாம் உனக்கு சாதகமாக ஒரு நாள் மாறும். நிச்சயமாக அந்த மாற்றம் வரும். உனக்கான மாற்றத்தை நான் ஏற்படுத்தியே தீருவேன். நீ எதிர்பார்த்த விஷயத்தில் உனக்கான நல்லதை நான் உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு தேவையான ஒன்றை உன் கையில் கொடுக்கும் வரை நான் ஓய மாட்டேன் என் பிரியமே. நீ நினைத்த காரியத்தை நடத்தி வைக்க என்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் நான் செய்து கொண்டுதான் இருப்பேன். உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கையில் கொடுக்க நான் முடிவு செய்து விட்டேன் என் பிரியமே. நீ எதிர்பார்த்த அந்த தகவலை நீ எதிர்பார்த்தபடி நிச்சயமாக உன்னை தேடி வரும். நான் அதற்கு துணையாக இருப்பேன். என் குழந்தையே, நீ கேட்டதை விட இரட்டிப்பு மடங்காக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உனக்கு வாரி வழங்கும் வேலையை உன் சாயப்பா கையில் எடுத்திருக்கிறேன். உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக உன்னிடம் வந்து
கொடுக்கும் பொறுப்பையும் உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்குமே பயப்படாதே. உனக்கு நல்லது நடக்கப் போகிறது, வாழ்வில் மாற்றங்கள் வரப்போகிறது என்பதற்கான அத்தாட்சியாகவே உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் இப்பொழுது நிகழத் துவங்கும். அந்த நிகழ்வு நிகழத் துவங்கியதுமே உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது, சந்தோஷ தருணங்கள் சூழப்போகிறது என்பதை நீயும் புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கைக்கு ஏற்றாற்போல் அனைத்தையும் மாற்றி நான் உனக்கு கொடுப்பேன். என்னுடைய கரங்களிலிருந்து வரும் ஆசிர்வாதம் எப்பொழுதும் என் பிரியமான பொக்கிஷத்திற்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் எதிர்மறை சிந்தனை, எதிர்மறை நிகழ்வுகள் என்ற ஒன்று இல்லாமல் எதுவுமே இந்த வாழ்க்கையில் இல்லை. ஒரு நாணயத்தின் 2 பக்கம் போல அனைத்தும் மாறி மாறி நம் வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கும். நேர்மறை எண்ணங்களும் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும், எதிர்மறை எண்ணங்களும் வந்து வந்து சென்று கொண்டுதான் இருக்கும். ஆனால் நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் நம் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே இருக்கிறது குழந்தையே. அந்த எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு வந்தால் அதை எப்படி நேர்மறையாக மாற்றுவது என்பது மனிதனுக்கு மிக நன்றாகவே தெரியும். அந்த கலையை எப்படி வளர்த்து கொள்வது, அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை ஒரு சிறு கதையின் மூலம் பார்க்கலாம் குழந்தையே. ஒரு ஊரில் ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். தனக்குரிய ஒரு அழகான சிறிய வீட்டில் மிக சந்தோஷமாகவே வாழ்ந்து வந்தார். தன் வீட்டு உபயோகத்திற்காக அவர் பக்கத்தில் இருக்கும் குளத்திலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து தன் வீட்டு அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்தி வந்தார். அவர் வைத்திருந்த அந்த 2 பானைகளிலும் தண்ணீரை நிரப்பிக்கொண்டு தன் வீட்டிற்கு வந்து சேர்ப்பார். தினமும் இந்த வேலையை செய்து கொண்டிருப்பார் அந்த மனிதர். ஒரு பெரிய கம்பியில் 2 முனைகளையும் 2 பானைகளையும் கட்டி அதில் தண்ணீரை சேகரித்து தினமும் அந்த தண்ணீரை தன் வீட்டிற்கு வீட்டின் உபயோகத்திற்காக எடுத்துக்கொண்டு செல்வாராம் அந்த மனிதர். இது தினமும் நடைபெறும் ஒரு விஷயமாக இருந்தது அந்த மனிதனின் வாழ்வில். ஒரு நாள் அந்த 2 பானையில் ஒரு பானையில் விரிசல் விழுந்ததாம். விரிசலே இல்லாத மற்றொரு பானை ஒரு துளி தண்ணீரை கூட வீணாக்காமல் அப்படியே வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவாம். ஆனால் விரிசலுடன் இருக்கும் மற்றொரு பானை அவர் செல்லும் வழிகளிலெல்லாம் தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திவிட்டு கொண்டே வருமாம். தண்ணீர் நிரம்பியவுடன் முழுமையாக இருக்கும் பானை கொஞ்சம் கொஞ்சமாக விரிசலிலிருந்து தண்ணீர் வழிந்து வீடு செல்லும் பொழுது அரை பானையாகத்தான் வீடு வந்து சேருமாம் அந்த விரிசல் விழுந்த பானை. 2 முழு பானையாக தண்ணீரை சேகரித்த அந்த 2 பானைகளும் வீடு வந்து சேரும் பொழுது 1.5 பானையாகத்தான் வந்து சேருமா. தினம் தினம் இந்த செயலை பார்த்து கொண்டிருந்த விரிசல் விழாத பானை விரிசல் விழுந்த பானையிடம் சொன்னதா, பார்த்தாயா, நான் தான் இந்த மனிதருக்கு உண்மையாக உழைக்கிறேன். நீ ஒரு பானையாக வந்து வீட்டிற்கு வரும் பொழுது அரை பானையாக வருகிறாய். ஆனால் நானோ முழு பானையாக நிரம்பி வீட்டிற்கு வரும் பொழுது முழு பானையாக வருகிறேன். நான் தான் அந்த மனிதருக்கு உண்மையாக என் உழைப்பை கொடுக்கிறேன் என்று சொன்னதாம். இதை கேட்ட அந்த விரிசல் விழுந்த பானை மிகவும் மன வருத்தப்பட்டு தன்னுடைய நிலைமையை நினைத்து நினைத்து மனம் வருந்தியதாம். அடுத்த நாள் அந்த மனிதர் தண்ணீர் கொண்டு வருவதற்காக 2 பானைகளையும் அந்த குச்சியில் கட்டிவிட்டு தண்ணீர் எடுக்க செல்லும் பொழுது, தண்ணீர் எடுத்து கொண்டிருக்கும் பொழுது விரிசல் விழுந்த பானை அந்த மனிதரிடம் பேசியதாம். என்னால் என் வேலையை சரிவர செய்ய முடியவில்லை. நான் முழுவதுமாக தண்ணீரை வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்க முடியவில்லை. என்னால் உங்களுக்கு வீணாக கஷ்டம்தான். ஏன் என்னை இன்னும் உங்களோடு வைத்து கொண்டிருக்கிறீர்கள்? என்னை தூக்கி எறிந்துவிட்டு வேறு ஒரு விரிசல் விழாத புது பானையை வாங்கிக் கொள்ளலாமே என்று கேட்டதாம். இதை கேட்ட அந்த மனிதர் சிரிக்க ஆரம்பித்து விட்டாராம். அந்த விரிசல் விழுந்த பானைக்கு ஒன்றுமே புரியவில்லையாம். அந்த விரிசல் விழுந்த பானையிடம் அந்த மனிதர், நான் உனக்கு புரிய வைக்கிறேன். நாம் செல்லும் பாதையை சற்று கவனமாக பார், உனக்கு அனைத்துமே புரியும் என்று அந்த பாதையை காண்பித்தாராம். இந்த பாதையை சரியாக உற்று கவனித்து பார்.
நீ உண்மையாக எனக்கு இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கிறாயல்லவா? உன்னை எப்பொழுதும் என்னுடைய வலதுபுறத்தில்தான் நான் வைத்துக்கொண்டு செல்கிறேன். ஏன் என்று தெரியுமா? என்று அந்த மனிதர் விரிசல் விழுந்த பானையிடம் கேட்டாராம். என்னுடைய இடது பக்கமாக நான் எப்பொழுதும் விரிசல் விழாத பானையை தான் தூக்கி செல்கிறேன். இப்பொழுது நன்றாக கவனித்துப் பார். எந்த பாதையில் பூக்கள் அழகாக பூத்து குலுங்கி சிரித்து கொண்டிருக்கிறது என்பதை கவனித்து எனக்கு சொல் என்று கூறினாராம் அந்த மனிதர் பானையிடம். அந்த விரிசல் விழுந்த பானை நன்றாக கவனித்துவிட்டு அந்த மனிதரிடம் கூறியதாம், வலது பக்கத்தில் இருக்கும் பாதையில்தான் பூக்கள் அழகாக சிரித்து கொண்டிருக்கிறது, செழிப்பாகவும் இருக்கிறது என்று சொன்னதாம். உடனே அந்த மனிதர், விரிசல் விழாத பானை எனக்கு நன்றாக உதவி செய்கிறது, எடுத்த தண்ணீரை அப்படியே கொண்டு வந்து என் வீட்டில் சேர்க்கிறது, எல்லாம் சரிதான். ஆனால் உன்னுடைய இந்த திறமையால்தான், இந்த உதவியால்தான் இந்த பாதையில் இருக்கும் பூக்கள் எல்லாம் செழித்து வளர்கின்றன, பூத்து குலுங்குகின்றது. அதற்கு நீ மட்டும்தான் காரணம். எனவே பானையே, விரிசல் விழுந்த பானையே, நான் சரியாக செயல்படவில்லை என்று புலம்பாதே, கலங்காதே. உன்னுடைய குறைகளையெல்லாம் நிறைகளாக பார்க்க துவங்கினாலே வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என்று அந்த மனிதர் அந்த விரிசல் விழுந்த பானையிற்கும் அறிவுரை வழங்கினாராம். எனவே என் குழந்தையே, நீயும் இதுபோல் உன்னிடம் இருக்கும் எதிர்மறை சக்திகளை நேர்மறையாக மாற்றிக்கொள்வதற்கான கலை உன்னிடம் இருக்கிறது என்பதை பெருமையாக நினைத்துக்கொள். அது உனக்கு கிடைத்திருக்கும் பொக்கிஷம் என்பதை முழுவதுமாக நம்பு. எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் நேர்மறை எண்ணங்களாக மாற்றுவது உன் கையில்தான் உள்ளது. அதை நீ மனது வைத்தால் மட்டுமே செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே. பாவம் என்பது அதே சொல், செயல், இவற்றிலிருந்து நமக்கோ மற்றவர்களுக்கோ துன்பம், வேதனை, கஷ்டம் விளைவதாக இருந்தால் அது பாவத்தில் சேர்த்து கொள்ளப்படும். குழந்தையே, நீ செய்யும் புண்ணியங்கள் அனைத்தும் உன்னுடைய பாவ கணக்கை குறைத்துவிடும் என்று நினைத்து கொண்டு பாவமும் செய்து கொண்டு புண்ணியத்தையும் செய்து கொண்டிருந்தால் அதற்கு எதுவுமே ஈடாகாது. உன் புண்ணிய கணக்கு உன் பாவ கணக்கில் கழிக்கப்படாது. இப்படி பாவம் செய்யாமல் இருந்தாலே வாழ்க்கையில் புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளலாம். மற்றவர்கள் மனவேதனையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் 4 சொல்வது, செய்த தவறை உணர்ந்து வருபவர்களிடம் வீணாக தவறையே சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி சொல்லிக்கொண்டே இருக்காமல் விட்டுவிடு, முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும் என்று அவர்களுக்கு நல்ல வார்த்தைகள் 4 சொல்லுவது. அதே போல செய்த தவறை நினைத்து வருந்தினாலே போதும், பாவத்தை மிக சுலபமாக கழித்துவிடலாம். இப்படி பாவம் செய்யாமல் புண்ணியத்தை மட்டுமே செய்து கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்ளலாம். எது நடந்தாலும், எந்த சோதனை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த துயரங்கள் வந்தாலும் இதுதான் நம் விதி என்று சோர்ந்து உட்கார்ந்து விடாமல் தன்னம்பிக்கையோடு எழுந்து போராட வேண்டும். அப்பொழுது விதியை கூட மதியால் வென்றே விடலாம். என்னுடைய உதி இருக்க வீணாக பயப்படாதே. என் உதி இருக்கு உனக்கு பாதுகாப்பு கவசமாய். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் பிள்ளையே. இதுதான் விதி என்று இருந்து விடாதே. என் உதி உன்னை நிச்சயமாக காப்பாற்றும். வாழ்க்கையில் எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு போராடினாலும் முன்னேற்றமே இல்லை என்று புலம்புபவர்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வு நிகழும். எதை செய்தாலும் தடைகளாகவே வந்து சேர்கிறதே என்று புலம்புபவர்களுக்கு எவ்வளவு காலம்தான் பொறுமையோடு காத்திருப்பது என்று சொல்பவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க. இந்த கேள்வியை தான் தினம் தினம் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். நீ கடினமான உழைப்பாளிதான். முழு ஈடுபாடோடுதான் அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறாய். நான் அனைத்தையும், நீ செய்யும் செயல் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன்.
பார்த்து கொண்டுதான் வருகிறேன் எப்பொழுதும் உன்னை. உண்மைக்கும் நேர்மைக்கும் உழைப்பிற்கும் என்றுமே பலன் இல்லாமல் போகாது. நீ உழைத்த உழைப்பிற்கு தகுந்த சன்மானம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். விழுந்து விடுவேனோ என்ற பயத்தோடு ஓடிக்கொண்டே இருக்காமல், விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்றும், மட்டுமல்லாமல் தடுமாறும் பொழுது என்னை தாங்கி பிடிக்க உறுதுணையாக பக்கபலமாக எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். என்னுடைய பிரகாசமான முகம் உனக்கு தெரிகிறதா? ஒரு நொடி பொழுது போதும், கண்ணிமைக்கும் நேரம் பொழுதும், கன நொடி போதும் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன். அந்த வல்லமை உன் சாயப்பாவிடம் இருக்கு என்பது உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் இந்த குழப்பம் உன் மனதில்? இதுதான் என் விதி. என் விதியை மாற்ற யாருமே இல்லை. என் விதியோடு நான் போராடத்தான் வேண்டும் போலிருக்கிறதே என்று விதியை எப்பொழுதும் நொந்து கொள்ளாதே. விதி என்பது நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குதான் என்பதை புரிந்து கொள். நீ புண்ணியம் செய்திருந்தால் இப்பொழுது உனக்கு நன்மைகள் வந்து சேரும். போன பிறவியில் நீ பாவம் அதிகமாக செய்திருந்தால் இப்பொழுது கஷ்டங்களும் சோதனைகளும் துன்பங்களும் வந்து சேர்ந்தேதான் தீரும். உன் பாவக்கணக்கை நீதான் தீர்த்து வைக்க வேண்டும். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். கர்மாவின் வலிமைகளை குறைக்க ஒரு சகாயம் நான் சொல்கிறேன் கேள். என்னுடைய உதியை எடுத்து உன் நெற்றியில் வைத்துக்கொள். சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே உன் நெற்றியில் வைத்துக்கொள். உன் கர்மாவின் வலிமைகளிலிருந்து மிக சுலபமாக வெளியே வந்து விடலாம். அதிலும் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும். பிடிச்ச வாழ்க்கையை, தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவனே மிக மிக அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தனக்கு என்ன வாழ்க்கை கிடைத்திருந்தாலும், தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ்பவனே புத்திசாலியாகிறான். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ கற்றுக்கொண்டோமேயானால், யாருடைய மாறுதல்களும் நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தையும் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தாது. எப்பொழுது உன் சாயி தேவாவிடம் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள்கிறாயோ, அப்பொழுதிலிருந்து தனிமையாக இருக்கிறோமே என்று உன் மனம் வருந்தவே வருந்தாது. நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேனே, பின் எப்படி உன் மனதிற்கு அந்த ஏக்கம் வரும்? நான் எப்படி வரவிடுவேன்? நான் உன்னோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை உணர்ந்து கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் நீ நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயமாக கேட்பாய். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? நன்றாக சிந்தித்துப்பார். உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் எப்பொழுதுமே வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. எதுவுமே நிரந்தரமல்ல. உலகமே நிரந்தரமல்ல. உன் உடலும் உனக்கு நிரந்தரம் அல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்கள் ஆவதும் தான் உலக இயல்பு. உலகம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போன்று 1000 மடங்கு உனக்கு கிடைக்கும். நான் கிடைக்க வைப்பேன். அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. உன்னுடைய தைரியத்தையும் இழக்காமல் விடாமுயற்சியோடு போராடும் குணத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுது உன்னிடம் இருந்து எது பறிக்கப்பட்டதோ, உன்னிடம் இருந்து எது விலகி சென்றதோ அதை போன்ற 1000 மடங்கு உனக்கு நான் கிடைக்க செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்பத் துன்பங்களில் நீ சிக்கிக்கொள்ளவும் மாட்டாய்.
வேதனைப்படவும் மாட்டாய். நீயும் வேதனைப்பட்டுக் கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்க மாட்டாய். எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய். எல்லாம் புரிகிறது. ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறதே, நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் மீண்டும் மீண்டும் எழுதிக்கொண்டே இருக்கிறது. என்னிடம் கேள்வியாக அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். குழந்தையே, ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் அந்த சாயியின் அனுகிரகம் என்று நினைத்துக்கொள். கஷ்டம் வருவதும், கஷ்டம் வந்தால் சாயி தேவா நம்மை நெருங்கிக் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள். இந்த துன்பம் உனது கடந்த கால தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள்.